வாழ்க வளமுடன். சிரசாசனம் அப்படின்ற ஒரு ஆசனத்த தொடர்ச்சியா ஒரு 90 நாட்களுக்கு தினமும் 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்றது மூலமா, முடியோட ஆரோக்கியம், அடர்த்தி அப்படின்றத மேம்படுத்திக்க முடியுதா? இல்ல ஹேர் ஃபால நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த முடியனாச்சும் காப்பாத்திக்க முடியுதா? அப்படின்ற ஒரு சோதனை ஓட்டத்துக்காக, இத வந்து செல்ஃபா நான் வந்து செஞ்சுகிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு 23வது நாளுன்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் தொடர்ச்சியா செஞ்சதுல, ஒவ்வொரு நாளும் இதுக்கு தகுந்த உணவு, அதாவது எளிமையான முறையில சாத்வீக உணவ நான் எடுத்துக்கிறது வழக்கம். அது மூலமா இயல்பான வாழ்க்கை அப்படின்றது எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? இல்ல எப்பவும் போல தான் இருக்கா? அப்படின்ற விஷயத்த அன்னன்னைக்கான நிறைவு நாள்ல நானு அந்த வீடியோவோட சேர்த்து பதிவு செஞ்சுக்கிறது வழக்கம். அதன்படி இன்னைக்கான நாள் காலையில ஒரு 5:45க்கு அந்த டயத்துக்கு எந்திரிச்சிருப்பேன். எந்திரிச்சோன காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஆவாரம் பூ டீ குடிச்சேன். குடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எக்ஸர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸர்சைஸ் ப்ளஸ் பிராணாயாமா முடிச்சுட்டு, தலைகீழா ஒரு 6 மினிட்ஸ் வந்து சிரசாசனம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே மெடிடேஷனுக்குள்ள போயிட்டேன். மெடிடேஷன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 8:30 மணி போல காலை உணவு அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். காலை உணவு அப்படின்றது கருப்பு கவுனி அரிசி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரம்பரிய ரகங்கள்ல ஒண்ணு. அதுல கஞ்சி வச்சாச்சு. அந்த கஞ்சி வந்து நோம்பு கஞ்சி போல அந்த கத் சில காய்கள் போட்டு, அதோட தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு வப்பாங்கல்ல, அது மட்டும் வச்சிருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தனியா சுண்டக்கல்ல அப்படின்றத தொக்கு வச்சு வச்சிருந்தாங்க. உடம்புக்கு வந்து சத்தான, ஹெல்த்தியான சாத்வீக உணவு குடுக்கணும் அப்படின்றதுனால, இந்த ஆசனங்களுக்கு தகுந்த உணவும் எடுத்துக்கணுன்றதுனால, நான் நவதானியங்கள ஒவ்வொரு நாளுமே காலை உணவுக்கு தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிறது வழக்கம். அதுல இன்னைக்கு சுண்டக்கல்ல எடுத்துக்கிட்டாச்சு. காலை உணவு அப்படின்றது சின்ன அளவுல எளிமையான முறையில இப்படி நிறைவாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு அ கொஞ்சம் என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 2, 2:30 போல மதிய உணவு அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். என்ன எடுத்துக்கிட்டேன்னா, லெமன் சாதம் அப்படின்றதுக்கு சாம்பார் ஊத்தி, அந்த சாம்பார்ல போட்டிருப்பாங்கல்ல, கத்திரிக்காய் பிளஸ் அவரைக்காய் அப்படின்றத இந்த உணவுக்கு ஈக்குவலா எடுத்துட்டு, மதிய உணவு அப்படின்றது நிறைவாயிருச்சு. இதோட இன்னைக்கு உணவு முறை அப்படின்றத நான் நிறைவு செஞ்சுக்குவேன். இப்ப நைட் ஆயிடுச்சு. நைட்டு நான் சாப்பிட போறதில்ல. எப்பவுமே நான் வந்து 2 நேர உணவு தான் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்குவேன். நைட்டு சாப்பிடுறேன் அப்படின்னா, அன்னைக்கு இங்க நான் பகல்ல ஏதாவது ஒரு நேரம் விட்டுருப்பேன். வெளியில எங்கிட்டாவது வேலைக்கு போயிருப்பேன். அதனால அதிகமான பசி இருந்தது, தேவைப்படுது அப்படின்னா மட்டும் தான் நைட்டு நான் எடுத்துக்குவேன். ஒரு நாளைக்கு 2 நேரம் தான் எடுத்துக்குவேன். ஸோ, இன்னைக்கான உணவு முறை அப்படின்றது எனக்கு இந்த சர்க்கிள்ல முடிச்சாச்சு. இந்த மாதிரியான உணவு தான் எடுத்துக்கிட்டேன். சாத்வீக நிலையில எளிமையான உணவு. இந்த எக்ஸர்சைஸ் பண்ணதுனால உடல்ல எதுவும் மாற்றங்கள் இதுவரைக்கும் செஞ்சதுனாலயும், இன்னைக்கு செஞ்சதுனாலயும் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, பெருசா உபாதைகள் எதுவும் கிடையாது. பட் சின்ன மாற்றம் மட்டும் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, கடைசி ஒரு 2, 3 நாளா தூக்கம் அதிகமா வந்துகிட்டு இருந்தது. பட் நான் தூங்குனது கிடையாது. பகல்ல எப்பவும் நான் தூங்கவும் மாட்டேன். ஆனா, இன்னைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 மணி டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வேலை பார்த்துருப்பேன்னு நெனைக்கிறேன். அப்படியே எனக்கே தெரியாம தூக்கம் அதிகமா வந்து தூங்கிட்டேன். ஒரு 2 1/2 மணி நேரம் 6:03க்கு தான் எந்திரிச்சேன். ஸோ, இந்த தூக்கம் அப்படின்றது இந்த பயிற்சி செஞ்சதுனால கூட வந்திருக்கலாம். அத நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா, இந்த பயிற்சி செய்றதுக்கு முன்னாடி நான் எப்பவும் அதிகமா ஏதாவது நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்தோம் அப்படின்னா மட்டும் தான் பகல்ல தூக்கம் வரும். நார்மலா நைட்டும் தூங்கி பகல்லேயும் தூக்கம் எனக்கு வராது. தூங்கவும் மாட்டேன். பட் 2, 3 நாளா தூக்கம் வர மாட்டான் ஒரு ஃபீல் இருந்தது. இன்னைக்கு அசத்தி தூங்கவும் செஞ்சுட்டேன் என்னையே அறியாம. ஸோ இந்த விஷயம் வந்து நோட் பண்ணக்கூடிய ஒண்ணு. பட் உபாதைகள் எதுவும் இல்ல. வலி, வேதனை, தலைவலி, இல்லன்னா உடம்புல ஏதாவது அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தூக்கம் மட்டும் தான். மத்தபடி ஆக்டிவா தான் இருந்தது. நான் வெளியில இன்னைக்கு அன்னதானம்லாம் பண்றதுக்குலாம் சுத்தி திரிஞ்சுட்டு எல்லாத்துக்கும் குடுத்துட்டு வந்தேன். ஒரு வேள அந்த அசதிக்காக கூட தூங்கியிருக்கலாம். ஏன்னா வெயில் டைம். வெயில்ல வந்து வண்டியில வச்சு எல்லாத்துக்கும் குடுத்துட்டு வந்ததுனால, அதனால கூட இருக்கலாம். பட் தலைகீழா நிக்கும்போது தூக்கம் அப்படின்றது நல்லா ஆகும், சீராகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இரவு தூக்கம் அப்படின்றது இந்த 20 நாள் நான் நோட் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா, நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம். கண்ண மூடுனா திரும்ப டக்குன்னு காலையில ஆயிடும். நமக்கே தெரியாது தூங்குற நேரம் அப்படின்றது. முன்னாடி வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்கும். தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். பட் இந்த சிரசாசனம் செய்யக்கூடிய நாட்கள்ல அந்த கான்ஷியஸ்னஸோட அளவு அப்படின்றது கம்மியா இருக்கு. அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்தாலும் ஆழமான ஒரு தூக்கமா தெரியுது. ஒரு சில நேரங்கள்ல படுத்தோனே டக்குனு எந்திரிக்கிற மாரி இருந்தது. அந்த நேரம் ஓடுனதோ, இந்த படுத்து தூங்கிட்டு இருக்க அந்த ஒரு கான்ஷியஸ்னஸோ இல்லாம இருந்தது. டக்குனு நகர்ந்துச்சு. ஸோ இதையும் இங்க வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஆசனங்கள் இது எல்லாமே நீங்க தனியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா, இதுவரைக்கும் எல்லா வீடியோக்களையும் சொன்னது தான். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியா ஆளுங்க பார்ப்பாங்கன்றதுனால, இதுலயும் நான் பதிவீடு செஞ்சுக்கிறேன்.
எப்பவுமே ஆசனங்கள் அப்படின்றத அதுக்கான விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை சரியாக கற்றுக்கிட்டவங்க, கடைபிடிக்கிறவங்க, கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களோட மேற்பார்வையில் நம்ம கற்றுக்கிறதும் கடைபிடிக்கிறதும் இருந்ததுன்னா மிகச்சிறப்பு பலன்களை மட்டும் எடுத்துக்க முடியும். முரட்டுத்தனமாக செய்யக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருந்தாலும் இந்த ஆசனங்கள், இது போன்ற கடினமான ஆசனங்கள்லாம் நம்ம செல்ஃபாக ட்ரை பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். என்ன காரணம் அப்படின்னம்னா, பயன்களுக்கு பதிலா பாதகங்கள் நெறையா வரும். ஏன்னா, ஆசனங்கள் செய்யக்கூடிய தன்மை நமக்கு இருக்கலாம். பட் அதுக்கான உணவு முறை, உறக்கம், உழைப்பு இதெல்லாம் எப்படி அப்படின்ற விஷயமும், இதுக்கான விதிமுறைகள்லாம் இருக்கு. ஒரு 14 விதமான விதிமுறைகள் இருக்கு ஆசனம் செய்யறதுக்குன்னே. அது மட்டும் இல்லாம இந்த உடல், மனம் அப்படின்றத இந்த ஆசனங்கள் செய்றதுக்கு தகுந்த ஒரு ஆற்றல் மிக்க நிலைக்கு நகர்த்துனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். இப்ப நார்மலா நீங்க ஆசனத்துக்கு சும்மா சிம்பிளா செய்யக்கூடிய ஆசனம் செய்ய கத்துக்க போனா கூட, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன ஆசனங்களுக்கு கூட்டிட்டு போமாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வார்ம் அப், எளிய முறை உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சியெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த குடுத்து, உணவு முறைகள், உறக்கம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆசனங்கள் சின்ன சின்ன ஆசனங்கள்ல உங்கள பரிச்சயம் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடினமான ஆசனங்களுக்கு இது போன்ற சிரசாசனம்லாம் செய்றதுக்கு ஒரு 6 மந்த் வரைக்குமே எடுத்துக்குவாங்க டைம். ஏன்னா, அந்த உடலும், மனமும் செய்யும்போது தடுமாற்றம் இல்லாம இருக்கணுன்றதுக்காக இந்த பயிற்சிலாம் குடுப்பாங்க. ஸோ, செல்ஃபா பண்றதுக்கு முன்னாடி கரெக்ட்டா அத விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்ய கத்துக்குங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். வாழ்க வளமுடன். குருவே துணை.